ஒரு கருத்து கணிப்பு வந்து போட்டு இதுல வந்து டிவிக்கு வந்து 106க்கு மேல முந்திருச்சு. அடுத்து இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 138 போடுமா? பெரும்பான்மை எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு வந்து வந்துருவோம். ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்காலாம் நம்ம அரசியலுக்கு வரல. லாட்ரி மருமக திரும்பவும் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அந்த மேடையில. உங்ககிட்ட இருந்த ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட இல்லை, இப்போ ஒரு 20 பேர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் எங்க கூட வந்துட்டாங்க, டிவி கேட்க வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். சத்யாவுக்கா கூப்பிட்டு வந்துட்டோம்பா. சத்யா உங்களையும் பாட்டையும் கேட்டு கேட்டு என்ன வந்து தொல்லை பண்றாங்க. அப்படியா? உங்களை தேடி பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டியது பொறுப்பா இருக்குது. ஓகே. அதனால வந்து அதிகாரம் 62 அதிகாரமா சொல்லுங்க. ஆமா, ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 611வது குறள், அருமை உடைத்தென்றா சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். சம அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நான் ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். ஏதாவது சொல்லாதீங்க, உண்மை உழுகாதீங்க. உண்மை. நீங்க எடுத்தது என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாது, ஆனா சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட். அதாங்க நேரம் காலங்கிறது. நேரம் காலம் அதான் டைமுங்கிறதாமாங்க. டைம் எல்லாம் கூடி வந்துருச்சு. சொல்லுங்க, காலம் நேரம் கூடி வந்துருச்சு. எப்படி ஒண்ணா வருது சொல்லுங்க. எப்படின்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. ஓகே. தேர்தல் நேரம் வந்தாலே கருத்து கணிப்பு எடுக்க தானே செய்வாங்க. அதே மாதிரி இந்திய அளவுல முக்கியமான ஒரு ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கு. ஓகே. அவங்க கருத்து கணிப்பு எடுத்ததுல அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் எல்லாம் வந்திருக்கு. நீ சொல்றதே இவ்வளவு அதிர்ச்சியா வருதுங்க. வார்த்தை வரலையா? என்ன அதிர்ச்சி அது? திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு டிவிக்கே வந்து முன்னாடி முந்தி போயிட்டு இருக்குது. திமுக அதிமுக தாண்டி டிவிக்கே போலாம், யாரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தல் இதுல ஜெயிக்கிறதுல. ஓ, டிவிக்கேவா? நான் டிவிக்கே போறாங்கன்னு டிவிக்கு போறீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இப்படி திமுக அதிமுக முன்னாடி தள்ளிட்டு டிவிக்கு போகுதுன்னா டிவிக்கே போட்டு நமக்கு என்ன? நீங்க இப்படியே காமெடி பண்ணிட்டு இருங்க. நாளைக்கு வந்து 2026க்கு அப்புறம் எங்க அண்ணன் சிஎம்ங்க. இல்ல அவங்க அதிபர் தான். 234லயே வந்து விஜய் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? அதிபர் தான் அது. அப்படி வந்து அவர் நிக்க போறாரு. அப்ப தெரியும் உங்களுக்கு இதனுடைய இதெல்லாம். சரி, அதை தாண்டி விஜய் நடத்தின பொறுப்பாளர்களுடைய கூட்டத்துல முதல் முறையாக விஜய் வந்து அதிமுகவை போட்டு பொலன்னு பொலந்திருக்கு. நேரடியாக சொல்லிட்டாப்ல. நேரடியாக அதிமுக சொல்லிட்டாப்லையா? அதிமுகன்னு சொல்லலனாலும் சொல்றவங்களுக்கு புரியுது இல்ல. அப்புறம் அவரு எப்பயுமே சூசகமா தான் சொல்லுவாரு. அப்படி போட்டு பொலந்திருக்காரு. அதுக்கு அதிமுக தரப்புல இருந்து என்ன எதிர்வினை? அதிமுக எதிர்த்து பேசிச்சா பாருங்களேன். வாய்ப்பே இல்ல. அதிமுக காரங்க எப்படி எதிர்த்து பேசுவாங்க? பேசியிருக்காங்க. அவங்க வந்து அமைதியான இல்ல, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவாங்க. பேசியிருக்காங்களா? என்ன பேசியிருக்காங்க அது சொல்றேன். ஓகே. அடுத்து அஜித் ரசிகர்கள் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எதிரா இருந்தாங்கல்ல. யாருக்கு எதிரா? விஜய்க்கு எதிரா. ஆமா. இது இனிமேல் வந்து இவரை முதலமைச்சர் ஆக்குறது தான் எங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன் இந்த விபரீத முயற்சி அவங்களுக்கு போய் பேசி அவங்க கிட்ட எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அஜித் ரசிகர்கள் ஓட்டு எடுக்கிறாங்க. அஜித் ரசிகர்கள் வந்து பொழந்து கட்டி இருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்படியா? இந்த மாதிரியான எல்லாம் பூரா நம்பாத செய்தியா சொல்லிக்கலாங்க. ஒரு செய்தி நம்புற மாதிரி இருக்குதா? என்னென்ன செய்தி? இதெல்லாம் எல்லாமே ஆதாரப்பூர்வமா எவிடன்ஸோட வந்திருக்க. ஓஹோ, எவிடன்ஸ் கலை. ஆமா, ஓகே. கலாக்காரன் கலை. இதெல்லாம் தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். சொல்லுங்க, என்னென்னமோ சொல்றீங்க, நம்ப முடியாத செய்தியெல்லாம் சொல்றீங்களே. கருத்து கணிப்புல முந்துகிறது டிவிக்கே. என்ன சொல்றாங்க? அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்களாமா? ஆமா ஆமா. சரிங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக, எதிர்கட்சி நிலையில திமுக. ஐயோ, இப்படியாக வந்து இருக்கு. அது டோட்டலா இதெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அதெல்லாத்தையும் நம்ம வந்து இங்க காட்ட போறோம், போட போறோம். அதுக்கு முன்னாடி என்ன அடிப்படையில ஃபர்ஸ்ட் வருவாங்களாம்? மக்கள் பேராதரவு இருக்கு இல்லைங்க. ஒருத்தன் பேசியிருந்தான், 40% வந்துச்சு. அப்புறம் 30% பேசிட்டே போறாங்க. 40% வந்த பிறகு அப்புறம் ஆட்சி பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? 37 இது வரைக்கும் வந்தாங்களும் 38% வச்சு தான் பிடிச்சிருக்காங்க. 40% அப்புறம் ஆட்சி பிடிச்சிருவாங்கல்ல. இந்த 10வது 12வது ரிசல்ட் வரும்போது தேர்ச்சி ஏறிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 497 98 வருஷம் ஏறும். போன வருஷம் 499 எடுத்தாங்க.
1197 எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்த்த போக பார்த்தா 197% ஓட்டையும் வாங்கிடுவாங்க இருக்கு. 100க்கு 110 20 கூட 120 கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியாக இருக்கிற இந்த சூழல்ல அதை விட முக்கியமானது இந்த ரிசல்ட் பாக்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு கருத்து கணிப்பு எடுத்த ஊடகம் யாரு, ரிசல்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்துல விஜயினுடைய பேச்சு தான் வந்து பயங்கரமான. இது அதிமுக எதிர்த்து பேசுறீங்க, வழக்கம் சொல்ல மாட்டாப்லையே. தீசக்தி திமுக 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 தானே பேசுவாப்ல. அடிமை அதிமுகன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி அடிமையா இருக்கிறவங்க நினைச்சீங்களான்னு அப்படியே சொல்லிட்டாரு. ஐயோ, ஊழல் கட்சின்ட்டாரு. ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்காரு. முன்னே வந்து இப்படி ஓப்பனா சொல்லலையே. அப்படி அதிமுக அடிமை ஊழல் கட்சின்ட்டாரா? அதிமுகன்னு சொல்லலனாலும் அதிமுக சொல்லாம எப்படி நீங்க கிளைம் பண்றீங்க? இப்ப 2 சொல்றாங்க. பேசாதீங்க. சரி, 2 சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? அவர் சொல்றது கேளுங்க, வேணா போடுறேன். சொல்லுங்க, அதை போட்டுருங்க. இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. என்ன சொல்லியிருக்காப்ல? 2 பாயிண்ட் சொல்றாரு. என்ன இது? அடிமையா இருந்து ஊழல் கட்சியா இருக்கக்கூடிய பேர் சொல்லாம சொல்றாரு. பேர் சொல்லாம சொன்னா நீங்க எப்படி கிளைம் பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். சரி, இப்ப சொல்றேன். தீய சக்தி திமுகங்கிறாரு. ஆமா, அப்ப இது யாரு? காங்கிரஸ். அவங்களும் ஆண்டிருக்காங்கல்ல. திமுக அதிமுக காங்கிரஸ் 3 பேரும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட் பிஜேபி இவங்கெல்லாம் யாரும் ஆளல. அப்ப காங்கிரஸ் கூட இருக்கல. திமுக தீய சக்தின்னு சொல்றாரு. ஓகே, இத வந்து அடிமையாக ஊழல் செஞ்ச கட்சி அப்படிங்கிறாரு. இப்போ கடைசி வரைக்கும் பேரை சொல்லல. இப்ப ஜெயிச்சுட்டாருங்க அவர். உண்மையிலேயே கடைசி வரைக்கும் பேரை சொல்லக்கூடாது, தெளிவா இருக்கிறாப்ல. ஏன் தெரியுமா? அடிமையின் உடம்பில் ரத்தம் ஏதற்கு. அப்புறம் ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் ஓட்டுலாம் வராதிங்க. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அவரு இளையதளபதி அடிமை ஊழல் ஆச்சுன்னா எம்ஜிஆர் சொல்றாப்லையா? எம்ஜிஆர் சொல்றாரா, ஜெயலலிதா? ஆமா, நீங்க ஐயா நீங்க சொல்றீங்க, நான் வந்து அதிமுகன்னு பார்க்கல. நீங்க அப்படி அதிமுக அடிமை ஊழல் கட்சி அப்படின்னா அதிமுக தான் அப்படின்னா அது எம்ஜிஆர்ல இருந்து தொடங்குது. அதுக்கு ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயிலுக்குலாம் அவங்க வந்து சுற்றுலா போயிட்டு இருந்தாங்க. சொத்து குவிப்பு வழக்கில், ஊழல் வழக்கு இல்ல, சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்று சொத்து சேர்ப்பு, சொத்து குவிப்பு சொத்து சேர்ப்பு சிறை சென்று ஜெயிலுக்கு கைது கிடையாது, சிறைக்கு சென்றார். பார்த்துட்டு வர போயிருக்காங்க. சிறையெல்லாம் நிர்வாகம் எப்படி நடக்குது, என்ன ஏது, ஊதுவத்திலாம் கரெக்டா உருட்டுறாங்களா, களியெல்லாம் கரெக்டா கிண்டுறாங்களா அப்படின்னு பார்க்க போயிருக்காங்க. அப்போ அதை தான் குறிக்கிறாரு. ஜெயலலிதாவை நேரடியா தாக்குறாப்புல. ஊழல்னா இப்ப ஜெயலலிதா தைரியம் வரும்ல, ஞாபகம் வருமோ வராதா? எப்பல போட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு தெரியாதவங்க இன்ன வரைக்கும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்குல்ல, கை கட்டி நிக்க வச்சது, குளூர்ல கொடநாட்டுல நிக்க வச்சதுல வரும்ல. அப்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இப்ப இவர் இப்படி அடிக்க ஆரம்பிச்சோன்னே இப்போ அதிமுக தரப்புல இருந்து ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே பேசிருக்காங்க. பதிலடிங்க, அதெல்லாம் தெரியாதுங்க உங்களுக்கு. பதிலும் தெரியாது, அடியமா தெரியும். அடியில தெரியும் உங்களுக்கு, பதிலாம் தெரியாதுங்க. ஆனா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அது என்ன, யாரு என்ன ஏதுன்னு விஷயம் தெரியல, கொடுத்துருக்காங்க. என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நீதான் ஊழல் வலிக்கு போற ஆளாப்பா, எங்களை ஊழல் கட்சின்னு சொல்றியா? ஏன்னா உன் டிக்கெட் 150 ரூபா டிக்கெட்டை வந்து 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு கொடுத்து வித்து, அந்த பிளாக் டிக்கெட்டை வித்து அந்த காசுல நீ வந்து பழைய பாயிண்ட்டுங்க. புதுசா ஏதாவது சொல்லிருக்காங்களா கேளுங்க. இது திமுக விஜய் வந்தப்ப நம்ம பேசுற பாயிண்ட், நம்ம எல்லாம் பேசலாம். இந்த பாயிண்ட் சொல்லிருக்காங்க. நம்ம எல்லாம் பேசுறது வேற. அதிமுக சொல்லணும்ல, அதிமுக பேசணும். புது பாயிண்ட் பேசிருக்குதா? வேற என்ன பாயிண்ட் சொல்லுங்க. நீ வந்து சொத்து சேர்த்ததே இந்த பிளாக் டிக்கெட் வித்து தான் சொத்து சேர்த்த. அடுத்து வந்து உனக்கு வந்து இந்த வரி கட்டலன்னு சொல்லிட்டு உன்னை வந்து இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசின பாயிண்ட். வேற பாயிண்ட் இருக்கு. அதாவது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதிமுக பாயிண்ட் இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நம்ம பேசுற இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசின பாயிண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒரு ரைட் அப்பா போட்டு விட்டுருக்காங்க. இது ஒரு கட்சி செய்யற வேலையாகுது. ஏங்க, ஒரு கட்சினா சொந்த கருத்தை எடுத்து சொந்தமா யோசிச்சு இன்டர்பிரேஷன் பண்ணி கொடுக்கணும். இவங்க நம்ம யூடியூப் கூட்டத்தில் பேசுறது, கலாகாரன்ல பேசுறது, திமுக பேசுறது, விசிகா பேசுறது, கம்யூனிஸ்ட் பேசுறதெல்லாம் இது வந்து ஒரு அறிக்கையா பார்த்து மொத்தமா கொடுத்துருவாங்களா? அதையே இது அங்கங்க சோசியல் மீடியால பேசுறதுங்க. என்ன சொல்றேன்னா, இதுக்கு இப்போ நாங்க பேசலாம், பொது வெளியில நம்ம வந்து எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஒரு அரசியல் கட்சி அப்படிலாம் வைக்க கூடாது.
ஒரு அரசியல் கட்சி வந்து ஆதாரமா பேசணும். நாளைக்கே வந்து என்ன ஆதாரம் கேட்டா எங்க போவாங்க, நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்ப நம்ம கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க, அடுத்த 6 மாசத்துல ரிலீஸ் பண்றேன் நானு. ஒரு கட்சி தினகரன் அதிமுக திட்டினோன்னு அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொன்னோன்னு தினகரனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியா? ஆனா அந்த தினகரன் வந்து பேசியிருக்காருல்ல, அந்த சின்ன பிட்டை மட்டும் போட்டு விடுங்க. அவரை கேள்வி கேட்கிறாங்க, நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். பாத்தீங்களா? பாக்கல அதிமுக இதெல்லாம் எத்தனை வருஷங்க பாக்குறது? பழைய ரெக்கார்டுங்க. புது பாயிண்ட் அதை சொல்லுங்க. இருங்க அதிமுக சொன்ன உடனே தினகரனுக்கு கோவம் வருது பாருங்க. தினகரனுக்கு கோவம் வரலாம் இப்பதான் தெரியுது இல்ல. எடப்பாடி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன், வாழ்நாள் துரோகி வாழ்நாள் எதிரி அப்படின்னாப்ல. துரோகத்துக்குன்னு ஒருத்தரை காட்டணும்னா அது எடப்பாடி. துரோகத்துக்குன்னு ஒரு டைரியில பேர் இருக்கும்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு போய் ஐக்கியமாயி நிக்கிறாரு. ஆனா அவரு கூட இருந்தவங்க ஏன் நிக்கிறாரு சொல்லுங்க? அவங்க திகாருக்கு போகணும்ல. சரி, இப்போ இவரு ஒரு பக்கம், செல்லூர் ராஜு ஒரு பக்கம் போட்டு போலன்னு பழக்கிறாரு. அவரு எப்பவுமே நாணத்துங்க. அவரு பேசலாம் ஒத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு புது பாயிண்ட் சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவரு என்ன சொன்னாருன்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு ஆளுங்கிறாங்க, அது என்ன ஒரு இதுல வந்து முளைக்கிற காலம் மாதிரி சில பேர் வந்து இப்படி எல்லாம் வந்து வருவாங்க போவாங்க, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஏங்க அவர் முதல்ல வந்து வரியை கட்ட ஒழுக்கமா கட்ட சொல்லுங்க. இப்படி எல்லாம் வந்து அவரும் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்ற அது வேற. பக்கத்துல ஆதவ அர்ஜுனா வச்சிருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டுல ஏழைபாளைய லாட்டரி விட்டு ஏழைபாளையில சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மாத்தி அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் அதுல சம்பாதிச்ச பணம் தான் ஆதவ அர்ஜுனா. எத்தனை கட்சி போய் எத்தனை ஊழல் பண்ணி அவரு பாயிண்ட் நான் நியாயமா ஒத்துப்பேங்க. அவர் என்ன பேசுறான்னு ஒத்து பண்ணானு. அடுத்து இது என்ன முக்கியமான பிரச்சனைனா, லாட்டரி மருமக திரும்பவும் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அந்த மேடையில. உங்ககிட்ட இருந்த ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட இல்லை, இப்போ ஒரு 20 பேர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க, மீதி பேர்லாம் எங்க கூட வந்துட்டாங்க, டிவி கேட்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. லூசு முண்டம் தான். இதுல திருச்சியில வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று விசிக்க நடந்துருச்சு. ஆமா, 15 லட்சம் பேர் வந்தாங்க அங்க. அவங்களாம் அவங்ககிட்ட போயிட்டாங்களாம். 15 லட்சம் பேருமா? ஆமா, இப்போ ஒரு 20 பேர் தான் அவர்கிட்ட இருக்காங்களாம். அப்படியா? நீ எல்லாம் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. எவனையாவது சண்டை கிழக்கிறதாங்க வேலை. எவனையாவது கூப்பிட்டு சண்டை கிழக்க வைக்கிறதா வேலையா இருக்குது. கூட்டத்துல விசில் சின்னத்தை வந்து அறிவுப்படுத்தி இருக்காங்க. விசில்? ஆமா, மடக்கூதி. பிகில் மடக்கூதியா? அதானே அவன் தமிழ்ல வந்து விசில்னா என்ன? மடக்கு ஊதி. மடக்கூதி. ஆமா, மடக்கு ஊதி. ஆமா ஆமா, மடக்கி ஊதி. ஆமா, ஓகே. அது வந்து அறிவுப்படுத்தி இருக்காரு. அதுல வந்து பல விதமான சுவாரஸ்யம். எப்படி கரெக்டா மேட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க. வாங்கிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குங்க. பார்த்து கரெக்டா கொடுத்துருக்குல்ல. சீமானுக்கு ஆமா கொடுத்தாங்களா? சீமானுக்கு ஆமா. அந்த கூட்டத்துல பேச அதிமுகவுக்கு புழுவா மண்புழு கொடுப்பாங்களோ? மண்புழு. ஆமாங்க, மண்புழு கூட எந்திரிக்குங்க, அடிச்சா திருப்பி ஒரு இது இருக்குங்கல்ல. என்னங்க சொல்றது இவங்கள? ஒண்ணுமே சொல்ல அப்படி உயிரின உலகத்துல கிடையாதுங்க. இல்ல எது அடிச்சா கூட, இரும்பு அடிச்சா கூட டக்குன்னு ஒரு இது கொடுக்குது. இது என்ன வகையிலன்னு தெரியல. சரி, விசில் கொடுத்துருக்காங்க. அத வந்து அறிவுப்படுத்தி இருக்காங்க. எங்க அண்ணன் விசில் அடிச்சு இப்போ கொஞ்சம் யோசனை வருது. இவனுங்க பஸ்ல ஓடுற கண்டக்டர் முடுக்க விசில முடுக்க போறாங்க. அததான் போன வீடியோல சொன்னோம். என்னென்ன இனிமே பஸ் ஸ்டாண்டு, பஸ்ல, ட்ரெயின்ல, கார்ல, பைக்ல, அப்புறம் வீதிகள்ல, சினிமா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல ஒரே விசில் சத்தம் தான். எங்க பார்த்தாலும் விசிலா ஊதி தள்ள போறாங்க. ஓகே, ஒரே கலவரமா ஆக போகுது. தெரியுமா? நீங்க சொன்ன அந்த பஸ், லாரி அங்கேயே போய் விசில் ஊதுறது இல்ல. அதுலயே இப்ப எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. இல்ல பட்டன் வந்துருச்சு. அதுக்கே பட்டன் வந்து ஆறு போயிருச்சு. இப்ப விசிலே அவனுக்கு யூஸ் பண்றது இல்ல. இந்த நேரத்துல விசில கொண்டாந்து இந்த சைக்கோ போல தாங்க முடியாதுங்க. கண்டக்டர் விசில் எல்லாம் முடிச்சு அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. இததான்
நம்ம செங்கோட்டையை வந்து அந்த கூட்டத்துல சொல்றாரு என்னன்னு, ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் தம்பிங்களா, இப்போ மேடையில அவர் சொல்றாரு, தம்பிங்களா வயசானவங்க காதுல போய் ஊதாதீங்க, பேஷண்ட்டுங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் ஊதிடாதீங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க காதுல போய் ஊதிடாதீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம மேல மடக்கு ஊதின்றுவாங்க. இல்ல மடக்கு ஊதுனா மடக்கி ஊதிதானே. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நமக்கு வர்ற ஓட்டு வராம போயிடும் அப்படின்னு மேடையிலேயே சொல்லிட்டாருங்க. அவ்வளவுதான், தெரியும்ல. வீடியோ பாக்குறீங்களா? போடுங்க, அந்த வீடியோ போட்டு விடுங்க, செங்கோட்டை பேசுன வீடியோவா. தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு ஒரு உண்மையில முதலமைச்சராக வேண்டிய ஆளு அதுல உள்ள வருதான், அவரை கொண்டாந்து இப்படி கெஞ்சி விட்டாங்க நடத்துட்டு. இது சொன்ன பிறகு ஒருத்தர் வந்து அதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மாதிரி அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மொத்த கூட்டத்திலேயே இவர் மட்டும்தான் வந்து ரொம்ப அந்த ஆபத்தை உணர்ந்து சரியா பேசுன ஒரு ஆளு. மீதி எவனுமே அதை கண்டுக்கல, அவன் ஊதி தள்ளுறான். அவருக்கு விஜயே வந்து காது வலிக்கிற அளவு காதை மூடிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அப்படியா? ஆமா, அதான் சொல்றேன்ல, விஜய் பண்ற செயல்கள் ஒவ்வொன்றும் விஜய்க்கே ஆபத்தாக போய் முடியும்னு சொல்றேன்ல, அது எல்லா விஷயமும் இப்படிதான். அப்புறம் ஊழல் ஒழிப்பு, விஜய் ஒண்ணு பேசியிருக்காரு, அதை பாத்தீங்களா இல்லையா? என்ன இல்லையா? இல்லையா? வேலை கிடந்துங்க, இது போய் வேற வட்டியில எனக்கு என்ன பேசியிருக்காப்ல, என் முன்னால் ஊழல் நடந்தால் நான் விட்டு வைப்பேனா? வாங்கியோம்ல. நான் ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் நடக்க அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டேன். எனக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு என்ன இது இருக்கு? நான் ஊழல் பண்ணு என்ன இருக்கு? எனக்கு எந்த தேவையுமே இல்லை. 2 வீடு இருக்காங்க, உங்களுக்கு 2 வீடு இருக்கு, 3 வீடா? எனக்கு தெரிஞ்சு 2 வீடு தானே தலைவா, 2 வீடு தானே இருக்கு அவருக்கு. அவருக்கு எந்த ஆசையுமே இல்லையாமா? அப்புறம் ஏன் 2 வீடா? அப்புறம் வந்து அப்புறம் இதுவான், அப்புறம் என்ன அதுவான், ரோல்ஸ் ராய்ஸ், அப்புறம் ஏன் அப்புறம் அதுவான், அப்புறம் ஏன் இதுவான், அப்புறம் என்னங்க கதை புரியுங்க நீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து மேடையில முழங்கி இருக்காரு. அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டு விடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான், ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அஜித் ரசிகர்களுடைய ஆதரவு. ஆமா, என்னங்க அது? இவங்க வந்து இப்ப நல்ல பசங்க தானே. மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு இல்ல? ஆமா, பேய் ஓட்டு ஓடுதுங்க, பேய் ஓட்டு ஓடுது. இதுல இந்த இவன் பேர் என்ன? சங்கி மோகனா? மோகன்ஜி, சங்கி மோகன்ஜி. அவன் வந்து கதர்னு கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். அந்த வீடியோ 8 நிமிஷம் 10 நிமிஷமா 5 நிமிஷம் குஜாலா. ஐயோ, இதை கையில தூக்கிட போறான், நானும் பயந்துட்டேங்க. ஏதாவது பாட்டில் கீட்டில் கத்தி வச்சிருப்பாங்க, தற்கொலை பண்ணி போற மாதிரியே எடுத்துட்டு போறாங்க. அந்த வீடியோவை பயந்துருச்சுங்க. கிளைமேக்ஸ் சொல்லிருச்சு, தயவு செஞ்சு அவன் படத்தை பார்த்து அவனை காப்பாற்றி விடுங்க அவனை அப்படின்னா ஏதோ ஊர்ல. அதனாலதான் நானும் அவருக்காக ஒரு வீடியோ போட்டு விட்டீங்க. ஏன்னா தவறு அவர் கேட்டு தற்கொலை தீர்வாகாது. அவர் கேட்டாரு என்னன்னு, எனக்கு யாராவது வீடியோ போடுங்கன்னாரு. நம்ம செய்யாம யாரு? ஆனா அந்த படத்தை விட அந்த வீடியோ நல்லா வேலை. சூப்பர் படம் இல்ல, ஆனா வீடியோ நல்லா போச்சு. அதனால என்ன பண்றீங்க தலைவா, நீங்க வீடியோ போடுங்க, படம் எடுக்காதீங்க. அதேதான் மைனரும் சொன்னாரு. என்னது, நீ படம் எடுக்கிறத விட இந்த மாதிரி வீடியோ போட்டீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட வியூஸ் போகுதியா, நீ ஏன் சம்பாதிச்சு போலாம், விஷயம் தெரியாம நீ இப்படி போய் தேவையில்லாம படம் எடுத்துட்டு இருக்க சொன்னாரு. ஓகே, சூப்பர். இப்போ இந்த மாதிரியான மோகன்ஜி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா வந்ததுனால வந்து என் படம் ஓடல அப்படின்ற அளவுக்கு மங்காத்தா வந்து பிச்சுக்கிட்டு ஓடுது. முதல் நாள் கலெக்ஷன் 5 கோடிங்கிறாங்க. ஆமா, தெரியல நமக்கு, நல்லா போயிட்டு எல்லா தடவையும் போகுது. இந்த கூட்டத்துல நம்ம அனில் பாய்ஸ் போயிட்டு டிவிகே பாய்ஸ் போயிட்டு உள்ள போய் தியேட்டர்ல போய் கொடியை விரிச்சு வழக்கம் போல வந்து அப்படியே முதுவை கிழிச்சிருப்பாங்களே. நம்ம அஜித் ரசிகர் முதுவை கிழிச்சிருப்பாங்களே, பிரிச்சு மேய்ச்சிட்டாங்க. என்னங்க படமா அதுக்காலம் பிரிச்சு மேய்ச்சிருக்க மாட்டாங்க. படம் பார்க்கும் போது குறுக்க இருந்துச்சுன்னா அது என்ன மாசு படம், அது பிஜிஎம் எல்லாம் தெரியும், யாரும் அடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப அதை பத்தி அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றீங்க
அண்ணே தட்டி விடுங்க. என் கார் ரேஸ்ல வின் பண்ணாரு 2வது 3வது 4வது. அப்பெல்லாம் வாழ்த்து சொல்றது ஒரு நண்பனா ஒரு ஃப்ரெண்டா வாழ்த்து சொல்ல வேண்டியதானே எங்க தலைக்கு. அப்பெல்லாம் சொல்லல. நீ எலெக்ஷன் நின்று இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீ போய் மலேசியால போய் மலேசியானதுமே என் நண்பன் தலை தான் ஞாபகம் வருது. யார் ரேஸ்ல வின் பண்ணாரு அப்ப வாழ்த்து சொல்றது. பத்மபூஷன் வாங்கினாரு அப்பெல்லாம் வாழ்த்து சொல்றது. அப்பெல்லாம் எங்க தலையை தரலையாமா அந்த அவருக்கு. அந்த அக்கா மானக்கேட கேக்குது. என்னன்னு எங்க தலை வந்து போய் கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினாரு. அப்ப நீங்க வந்து உங்க தலை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. அப்பெல்லாம் நீங்க வந்து அவர் பாராட்டினீங்களா? ஒரு ட்விட் போட்டீங்களா? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? சரி, இப்ப ஏதோ விருது வாங்கின பத்மபூஷன் ஏதோ விருது ஒன்று வாங்கினாரமே, அப்ப வந்து நீங்க யாராவது வந்து பாராட்டினீங்களா? பண்ணீங்களா? ஏன்டா ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு மட்டும் எங்கிட்ட வரீங்க? ஒரு கட்டு இருக்கடா. ஒரு நல்லது செய்யும் பொழுது உங்களுக்கு பாராட்ட தெரியுதா? இல்ல இன்னைக்கு வந்து எங்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வந்து கொடியை தூக்கிட்டு வரீங்க, அடி வாங்குறீங்க, பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. தலை அஜித் அப்படின்னு வந்து புகழ்றீங்களே. என்னைக்காச்சும் நீங்க வந்து உங்க தலைவனோ அல்லது நீங்களோ வந்து அஜித்தை வந்து நீங்க வந்து பாராட்டுவீங்களா? பாராட்ட கூட வேண்டாம், மரியாதையா பேசி ஒரு அக்னாலஜ் பண்ணி மரியாதையா என்னைக்கா பேசிருக்கீங்களா? அஜித் அவ்வளவு இழிவுபடுத்தி பேசிருக்காங்களா? அவங்க ஆமன்னு சொல்றது இவங்க அணில் சொல்றது எல்லாம் வரலாறு. அது மட்டும் பேர் வச்சு கூட்டுக்குறாங்க. சொன்னா பரவாயில்லையா? வீட்டுல இருக்கிற பெண்கள் உட்பட எல்லாரையும் வந்து இழிவுபடுத்தி எல்லாரும் பேசுறதாங்க. சரி, இப்ப எதுக்கு வெங்காயத்துக்கு நீ போய் அவங்ககிட்ட ஆதரவு கேட்கற? இப்ப எதுக்கு போய் அவங்ககிட்ட ஆதரவு கேட்கற? இல்லைங்க, எல்லாரும் இந்த குரூப்ல உள்ளவங்க அந்த குரூப் அடிக்கிறதா, அந்த குரூப்ல உள்ள இந்த குரூப் அடிக்கிறதா உண்மைதான். எல்லா குரூப்பும் ஒரு குரூப் இல்லைங்க. ஓகே தான். இப்ப போய் ஏன் காலில் விழுவுறேன்னு கேக்குறாங்க. இப்ப ஏன்டா வந்து எங்க காலில் விழுவுற? ஓட்டுக்கு மட்டும் ஏன்டா எங்க காலில் விழுவுற? அது ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அந்த வீடியோ போட்டு விடுங்க. யாருக்குனாலும் ஓட்டு போடணும். ஆனா ஒருத்தர் புதுசா வந்து உங்களை ஏமாத்துறான், 3 வருஷத்துல உங்களை ஏமாத்துறான், சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அவனுக்கு வாய்ப்பு தராதீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்க பழைய ஆளுகளுக்கு ஓட்டு போடுங்க. மக்களுக்காக ரத்தம் சிந்துறவங்க, வேர்வை சிந்துறவங்க யாரும் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஓட்டு போடுங்க. ஆனா புதுசா வந்தவனுக்கு இங்க ஓட்டு போடாதீங்க. ஏன்னா எல்கேஜி நேத்து வருவா, இன்னைக்கு இங்க கட்சி ஆரம்பா, நாளைக்கு சிஎம்மா. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? அவர் சொல்ற ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னு? உங்க விருப்பம், நீங்க கட்சி எந்த கட்சிக்கு வேணா இருக்கலாம், நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். தலை வந்து அதான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கான் பாரு, அவனுக்கு மட்டும் ஓட்ட போட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஓஹோ, யார மார்டின் பையனியா? விஜய சொல்றாருங்க. சிஎஸ்சி பையனை சொல்றாரு. இப்படி வந்து சொல்றாரு. இப்போ இது மாதிரி போய் ஊருக்கு போய் அவங்கள மேலும் காண்டாக்கி ஏதோ கொஞ்சம் பேர் போடலான்னு. ஏன் போடக்கூடாது? எல்லாருக்கும் போடலாம், அவருக்கு மட்டும் போடணும். என்ன காண்டு இது? ஏங்க அடுத்து தலராஜ ரசிகர்கிட்ட தாங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டா அவருதான் சொல்றாரு, இவன் ஏமாத்துக்காரங்கிறாரு. அவரு இவனை நம்பி போட்டுறாதீங்க, நீங்க எந்த கட்சிக்கோ போட்டு போங்க, ஆனா இவனை நம்பி போட்டுறாதீங்க அப்படிங்கிறாரு. இப்ப இந்த மாதிரி போய் வாலண்டரியா போய் அவங்கள காண்டேத்தி போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அடிச்ச வீடியோவும் இருக்குது. இந்த வன்முறை தவறு ராஜா. ஆனா அந்த அடி விஜய் ரசிகர்கள் அடிச்ச அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் போட்டு. சின்னவா மங்காத்தா திரைப்படத்தின் போது திரையரங்கிற்குள் தாவேக கொடியை காட்டியவர்களை அஜித் ரசிகர்கள் கண்டித்ததால் தகராறு ஏற்பட்டது. வன்முறை தவறுங்க. நான் என்னங்க வன்முறை ஆதரிக்கும். இல்ல இந்த வீடியோ சொல்றேன், யாரையும் அடிச்சுக்கலாம் கூடாது. வார்த்தை போர் பண்ணுங்க, புலவர்களுக்குள்ள தமிழ்ல உரையாடுங்க. இந்த மாதிரி உரையாடாதீங்க. இவங்க பண்ற சேட்டைக்கு கோவம் வந்து குழப்பமா இருக்கிறாங்க. சந்தோஷப்படணும். இன்னும் வளராம இருக்காங்க. ஜோம்பி ஆகுதுங்க. அது இது வேற உயிரினமா இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கள முடியல. பட் இவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். எல்லா காலகட்டத்திலும் இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கதான் செய்யுது. ஆமா. முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. என்னன்னு? கருத்து கணிப்புல முந்துதுன்னு சொன்னேன், அதை கேட்கவே இல்ல. நான் இந்த இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன சொன்னாங்க கருத்து கணிப்புல? கருத்து கணிப்புக்கு முன்னாடி எங்க டிவிக்கு அவருடைய ஆதவர்ஜுனு, அப்புறம் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் செங்கோட்டையன், இவங்கெல்லாம் என்ன கருத்து கணிப்பு? ஓலாமணி இவங்கெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. என்னன்னு? அதை வந்து ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு அடுத்து வந்து அந்த பத்திரிகையை வந்து எடுத்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதுல வந்து டிவிக்கு எவ்வளவு என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பிட்டை மட்டும் போட்டு விடுங்க. இந்த தேர்தலில் காங்கிரசுக்கும் தெரியும், கூட்டணிகளுக்கும் தெரியும். லேட்டஸ்ட் சர்வே படி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 28% கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையும் இருக்கு. இதை வச்சு நாங்கள் 34% சொல்றோம். 34% சொல்றோம். மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த 26 தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது. நான் இப்ப சொன்ன மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க, 2.25 கோடி. திமுக வாங்கினது 2 கோடி 9 லட்சம் போன எலெக்ஷன்ல. அவ்வளவுதான். இப்பயே நம்ம திமுக மீறிட்டோம். என்னடா சொல்லுங்க? ஆதவர்ஜுனா 28%.
இந்த பக்கம் இவர் வந்து 30-32%ங்கிறாரு. 50-60. அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா 42% அப்படிங்கிறார். ஆதவர்ஜனாவே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 40க்கு மேல போயிருச்சு. 2 கோடிக்கு மேல ரேஷன் கார்டு இருக்குது. இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்குது. கன்ஃபார்மா ஒரு ஓட்டு இருக்குது. இப்போ எவ்வளவு ஆச்சு? 2 கோடி ஓட்டு. 2 கோடி ஓட்டு. இப்போ 2 கோடி ஓட்டு தான் போன முறை வந்து திமுக வாங்கி ஆட்சி பிடிச்சது. ஆல்ரெடி நாங்க இப்ப ஆட்சி பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இனிமே எதிர்கட்சிகள் எல்லாம் காலி பண்ற அளவுக்கு நாம வந்து அடுத்து வளரணும். அதனால எங்க கிட்ட கையில லம்பா இருக்கு ஓட்டு அப்படின்னு ஆதவ் வந்து பேசியிருக்காரு. ஓகேவா? இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, ஒருத்தர் 28, 32, 40, 42 எத்தனை இவிஎம் மிஷினை கையில் வச்சுட்டு சொருவிட்டு இருக்காங்க உள்ள இருக்கு. அதான் நம்ம கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது குழுவா பிரிச்சு, இந்த இவிஎம் மிஷின் உனக்கு, இந்த இவிஎம் மிஷின் உனக்கு 10 மிஷின், உனக்கு 10 மிஷின், உனக்கு 10 மிஷின் கொடுத்து இதெல்லாம் கரெக்டா ஏற்றி வைக்கணும். நான் 40% ஏற்றிட்டேங்க, அவன் 28% அவன் இவிஎம் மிஷின்ல ஏற்றி வைக்கலாம் இருக்கு. அதான் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓட்டு போடுற இடத்துக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பணியூருக்கு வந்து தானே போடணும். அவங்க தனியா அவங்க ஒரு ராஜ்யம் பூத்தை ரெடி பண்ணி தனி ராஜ்யம், சுயராஜ்யம். உங்களோட வரிசையில் வந்து நாங்க ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாதுடா. சொன்னாலும் சொல்லுவாங்க. ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களோட வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடணும் அவசியம் கிடையாது. டிவி கேக்குன்னு தனி பூத்து நாங்க அதாவது இப்ப எலெக்ஷன் எங்க நடக்கும்? ஸ்கூல்ல தானே. ஆமா, ஸ்கூல்ல நடக்கும். பள்ளிக்கூடத்துல. ஆனா நம்மளுக்கு தியேட்டர்ல வச்சாதான் வருவேன். ஆமா தலைவா, தியேட்டர்ல செம தலைவா, தியேட்டர்ல ஓட்டு வச்சாதான் வருவேன். அவங்க நான் தியேட்டர்ல ஓட்டு போடுறேன். நீ எங்கேயோ வச்சுக்கோ, எங்காலுக்கு தியேட்டருக்கு போய் தான் பழக்கம். கரெக்டா இந்த தியேட்டர்னு சொன்னா வந்துருவான். அங்க வந்து ஓட்டு போடுறோம். அதனால அங்க நீங்க மிஷின் வைக்கணும். இல்லனா காதுல இருந்து மடக்குதிவேன் நானு. அவங்களே அவங்க தனியா ஒரு மிஷின் வச்சுக்குவாங்க. ஓகே. இப்போ இவங்க தனியா ஒரு மிஷின் எல்லா தியேட்டர்லயும் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த தியேட்டர்ல ஓட்டு போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓட்டு போட்டு சேர உடைச்சிட்டு போக கூடாது. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டை போட்டு சேர உடைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதை எடுத்து எண்ணும் போது அதுல ஒரு 2 கோடி ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? இந்திய உலக வரலாற்றுல 2 வேண்டியதான் 2 கோடி சீட்டு இருந்து வித்துற வேண்டியதான். அந்த பக்கம் தனியா ஒரு ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கோம், இந்த பக்கம் தனியா ஒரு ஓட்டு எண்ணிக்கை. இவங்க சொல்லுவாங்க, பாத்தரலானா நீங்க எல்லா கட்சியும் சேர்ந்து வாங்கின ஓட்டு எவ்வளோ? சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரா தளபதியா பாத்துருடா. இல்ல, எல்லா அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு எவ்வளோ, நாங்க தனியா வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பாத்தரலாம்டா. பள்ளிக்கூடத்துல என்ற ஓட்டா, தியேட்டர்ல என்ற ஓட்டா, ஒரு கை மோதி ஓட்டா சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களா ஜெயிச்சுதா இவங்களா அறிவிச்சுக்கிட்டு இவங்களா பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு இவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் சொல்றேன், அவங்க உள்ளுக்குள்ள இருந்தாலும் தனி உட்டோப்பியன் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், சொல்லுங்க, அந்த பத்திரிக்கை. ஓஹோ, ஆட்சி டிவிக்கு 106 சீட்டுக்கு மேல. 106? ஆமா. மிச்சம் 11 சீட்டுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? ஐயா ஜிகே வாசன் வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, 114 சீட்டு வேணுங்க. ஆமால, 106 தானே வச்சிருக்கீங்க. அது இப்போது நிலவரம். இப்ப நிலவரம் ஐயா நான் சொல்றேன், ஜெயிச்சு வச்சுன்னா போஸ்ட் போடல ஐயா ஜிகே வாசனை கூப்பிட்டு 11 சீட்டு ஐயாவுக்கு வந்து துணை முதல்வர் பதவி. அவதான் அவன் கட்சியில் சேர்த்துட்டாங்க. அப்படியா? ஆமா, திரளான தொழிலாளர்களை சேர்த்து அவர் வந்து ஜிகே தமிழ் மாநில காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாப்ல. இவங்க இந்த நம்ம யூஸ்வலா பேசுவோம்ல, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி மாறிட்டான், இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி மாறிட்டான், அவன் அர்ஜுன் சம்பத்துங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத்து பேசுகிறான். இப்படி திருநாவுக்கரசு கூட அப்படி நிறைய கட்சி மாறி இருக்காரு. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் உலகத்திலே உங்களுக்கு தெரியாத தகவல் சொல்கிறேன், உலகத்திலேயே அதிகமாக கட்சி மாறுறது ஐயா நம்ம தமிழர் வேண்டியிருந்தான். அப்படியா? 7-8 கட்சி மாறி இருக்கிறாப்ல. அந்த தெரியாத தகவல் அது. இல்ல, அந்த ஆளு எந்த கட்சிக்கு போறான்னு எவங்க பார்த்து இன்னும் வந்து என்ன அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் பார்ட்டியில தான் இன்னும் சேரல. எல்லா பார்ட்டியும் சேர்ந்துட்டாப்ல. என்னது லேபர் பார்ட்டி, டெமோக்ராட் பார்ட்டி? ஆமா ஆமா இருக்கா? ஆமா அங்க இருக்கு. அதை மட்டும் தான் சேரல. மற்றபடி எல்லா கட்சியும் போயிட்டு வந்துட்டாப்ல. உலகத்திலேயே அதிகமாக கட்சியில இருந்தது அந்த அனுபவம். அதனாலதான் அவர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் போய் அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும்னு போறாப்ல. நீங்க இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்களா, நம்ம ஆளுங்க கமெண்ட்ல வந்து கீழே கேட்பாங்க, என்னது ஆமா ரொம்ப நேரமா யாரோ தமிழறிவி சொல்லிட்டீங்களே, அந்த ஆளு யாருன்னு கேட்பாங்க. குற்றாலம் பக்கத்துல இருக்கு தமிழறிவுன்னு. குற்றாலம் பக்கத்துல ஒரு அறிவு இருக்குது. சரி, இப்ப அந்த நியூஸ் கார்டு போட்டோம்ல, இந்த நியூஸ் கார்டுல 106க்கு மேல இன்னைக்கு கரண்ட்ல திமுக வந்து எதிர்கட்சி லெவல்ல, அதிமுக 3வது இடத்துக்கு, இப்படியாக ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்து போட்டிருக்காங்க. சீமானு லைன்ல இல்லைங்க, அவெல்லாம் கணக்குலயே கிடையாது. காலிங்க அவதான் தம்பி விட்டுருங்க, தம்பி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரு ஏன் தெரியுமா? புடிச்சிட்டான் புடிச்சிட்டான்.
தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த தெரிஞ்சிருச்சு இல்ல வந்துருச்சு தேர்தலோட முடிய போறோம் வந்துருச்சுங்க அது ஓகே அது வந்துருச்சு ஆனா தேர்தலோட முடிய போறோம் எப்படியா தம்பிக்கிட்ட ஐஸ் வச்சு கூட போய் சேர்ந்துக்கிட்டோம்னா நம்ம ஓட்டு எவ்வளோன்னு தெரியாம போயிடும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நம்ம இதெல்லாம் இல்ல அவன் சொல்லுவான் அடிக்கடி நான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் இல்ல சீட்டுக்கு பணம் வாங்குவோம் உலகத்திலே ஒரு கட்சி வேட்பாளருக்கு செலவு பண்ண காசு இருக்கா, நீ வந்து எவ்வளோ இது இருக்குது, உனக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, உனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, இப்படியெல்லாம் கேட்டு பண்ணுவாங்க. ஆனால் இவன் அந்த வேட்பாளர்களை நீங்களே ஏதோ உங்களால் முடிஞ்சதை என்ன நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் ஏதோ போஸ்டர் எதையோ அடிச்சு என்ன பண்ணிக்கிங்க, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. இந்தா உனக்கு பாதி உனக்கு நிறைய நோட்டீஸ் அடி, நிறைய வீட்டுக்கு போ, நிறைய ஓட்டை வாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அப்படிதான் ஆளை பார்த்துருப்பீங்க. நோட்டீஸ் அடிக்காத, ஆமா இவ்வளவுதான் அடிக்கணும், ஆமா நீ இந்த தெருவுக்கு தான் போகணும், ஆமா அப்படின்னு சொல்ற ஒரே அரசியல்வாதி தான். இந்த தேர்தல் நீ போகவே கூடாது அப்படின்னு இந்த ஏரியா பக்கமே போகக்கூடாதுன்னு கண்டிஷன் எல்லாம் போட்டு வேட்பாளர் நிறுத்துறோம். அதான் சொல்றேன், அவன் ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் இல்ல சீட்டுக்கு பணம் வாங்குவோம். டம்மி வேட்பாளர்கள் வேண்டுபவர்கள் அணுகும். இப்படியாக ஒரு கட்சி. எனக்கு என்ன தெரியுமா, இவ்வளவு நாள் முட்டு கொடுத்து டிவிக்கு வண்டே திட்டி போர்ஸ்ஃபுல்லா மிலிட்டரி மாதிரி எதிர்த்தாங்கல்ல, அவங்க நிலைமையில என்னத்துக்கு அவருக்கு இந்த சாட்டை திரும்ப உசுர கொடுத்து கத்திருக்கலாம். ஒரே வாரம் முடிச்சு விட்டாப்ல, தம்பி என்ன யாரும் அடிக்கப்படாதுட்டாப்ல. இப்ப திருப்பி அவங்க அடிப்பாங்க வாங்கிக்க. இப்படி இருக்குல்ல. இப்ப இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பத்திரிகையில ஒரு கருத்து கணிப்பு வந்து போட்டு இதுல வந்து டிவிக்கு வந்து 106க்கு மேல முந்திருச்சு, அடுத்து இன்னும் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா 138 போடுமா, பெரும்பான்மை எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு வந்து வந்துருவோம் இப்படின்னு ஒரு விஷயத்த சோசியல் மீடியால எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அதான் மிஷின் எல்லா கையிலும் கொடுத்துட்டாங்க தலைவா. கடைசியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து சொல்லி இருக்கு, என்னன்னு இப்படி ஒரு கருத்து கணிப்பே நாங்க நடத்தல, இவனுக்கு பிளாக்ல தான் டிக்கெட் வித்துட்டு இருந்தானுங்களா சொல்லிட்டு இருந்தோம்ல. அவங்க உலகத்துல ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. எங்க போற போக பார்த்தா இவங்க இதுக்கெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ண வைக்க மாட்டேங்கல. எங்க பத்திரிக்கை நியூஸ்க்கலாமா ஃபேக்ட் செக் பண்ண முடியுதா? பிளாக்ல டிக்கெட் வித்தது அந்த அப்படியே இங்க அப்ளை பண்ணி ஃபேக்ட் செக்குக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ண வச்சு வைங்க. அதுவும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போலி ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அந்த ஃபேக்ட் செக் இந்த ஐடியாலாம் கொடுக்காதீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? அப்படி பண்ணுவாங்க, கொடுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு ஃபேக்ட் செக் போட்டு எதையும் தடுக்க முடியாது தலைவா. நீங்க ஐடியா கொடுத்தா அவங்களை உசுமேத்தி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ்கார வந்து மானக்கேடா வந்து வண்டியை திட்டிட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க, அங்க விசில் ஊதிரும், மடக்கு ஊதிரும். எவனா இனிமே பேசுறீங்க மடக்கு ஊதிதான். இப்படியாக வந்து இவங்க அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து அழிச்சு ஜாலியா இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.